இந்தியால சைபர் ஸ்கேம் கேசஸ்னுடைய ரேட் இப்போ ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கு. ஆன்லைன்ல மோசடி பண்றவங்க அவங்களுடைய வலையில மக்களை ரொம்ப அழகா விழ வச்சிடுறாங்க. லட்சக்கணக்கில் பணத்தையும் இழக்க வச்சிடுறாங்க. ஒரு ஸ்கேம் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா அதுல நம்ம சிக்காம எப்படி இருக்கலான்ற சில வழிமுறைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஸ்கேம் பண்றவங்க சைபர் ஸ்கேம் பண்றவங்க ஒவ்வொரு முறையும் அவங்களுடைய ஸ்கேம் பண்ணக்கூடிய டெக்னிக்கை வழிகளை புதுசா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மக்களுக்கு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி அவங்க விரிக்கக்கூடிய வலையில ரொம்ப அழகா விழுந்துடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் தான் இப்போ நம்ம இந்தியால அதிக இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. கொரியர் ஆர் பார்சல் ஸ்கேம். இந்த ஸ்கேம் பண்ணக்கூடியவங்களுடைய மெயின் டார்கெட்டே யங்ஸ்டர்ஸ் தான். அவங்கள தான் குறிக்கோளா வச்சு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அடிச்சிடுறாங்க. இந்த வீடியோல என்ன மாதிரியான ஸ்கேம் நடக்குது, கொரியர் ஸ்கேம்னா என்ன, இந்த கொரியர் ஸ்கேம்ல இருந்து நம்மள எப்படி பாதுகாத்துக்கிறது, எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் மணி தமிழ் சேனல். நான் உங்க யுவராணி. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுடைய சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட் இஸ் கொரியர் ஸ்கேம்? கொரியர் மூலமா என்ன ஸ்கேம் பண்ண முடியும், கொரியர் மூலமா எப்படி பணத்தை அவங்க அடிப்பாங்க, பணத்தை எப்படி மோசடி பண்ணுவாங்க அப்படின்னு பல கேள்விகள் நம்ம மனசுல இருக்கும். இந்த இன்டர்நெட் மூலமா மோசடி பண்றவங்களுடைய மெயின் டார்கெட்டே யங்ஸ்டர்ஸ் தான். ஏன்னா அவங்க ஒரு சில வழியில மேபி நம்ம தப்பு பண்ணிருப்போமோ அப்படின்னு அவங்க மேல செல்ஃப் டவுட் ஏற்பட வைக்கிறாங்க. அந்த செல்ஃப் டவுட் தான் அந்த மோசடிக்காரவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு தப்பு செஞ்சிருக்கீங்க, ஏன் பண்ண அப்படின்னு நம்மளுடைய பாஸ் சும்மா விளையாட்டுக்கு கேட்டா கூட ஐயோ நான் அப்படிலாம் பண்ணலையேன்னு நம்மள அறியாமலே ஒரு பதற்றம் வருது, ஒரு பயம் வருதுல்ல, அதை தான் அவங்க ஒரு செல்லிங் பாயிண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. உங்களை வருத்தப்பட வைப்பாங்க, குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குவாங்க, இப்படி பண்ணிட்டோமேனு ரொம்ப வருத்தப்பட வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி இந்த ஸ்கேம் நடக்கும் அப்படின்னா, ஒரு ஆளை செலக்ட் பண்ணிடுவாங்க, இவங்க தான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு ஒரு யங்ஸ்டரை அவங்க குறி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, நீங்க ஃபாரினுக்கு உங்களுடைய பேர்ல ஒரு ட்ரக் ஐட்டம் நீங்க சென்ட் பண்ண பாக்குறீங்க, ஆர்எல்ஸ் ஒரு இல்லீகல் ஐட்டம் உங்களுடைய பேர்ல இருக்கு, அப்படி இல்லைன்னா சட்ட விரோதமான பொருட்களை நீங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண பாக்குறீங்க, டெலிவரி பண்ண பாக்குறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு கால் வரும். இது கேட்டதுமே நமக்கு ரொம்ப பதட்டமாயிடும். நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயங்களை முன்னெடுத்து வைப்போம். ஆனா அவங்க நம்மளை பேசவே விட மாட்டாங்க. மறுபடியும் நம்மளை ட்ரிகர் பண்ணி நம்ம மேல குற்ற உணர்ச்சி இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. நம்ம பதட்டமாயிட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆயிட்டு இல்லை சார் அப்படி சார் இப்படி சார்னு அவங்களுடைய வழிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப், நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா அப்போ ப்ரூஃப் பண்ணணும். உங்ககிட்ட போதை தடுப்பு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஆஃபீஸர் பேசுவாங்க. அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நீங்க சரியான முறையில் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட், ஃபோன் கால்ல இருந்து ஸ்கைப் கால் கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கைப் காலில் அவங்க சொன்ன மாதிரியே ஒரு ஆஃபீஸர் இருப்பாரு. உங்ககிட்ட பல கேள்விகள் கேட்பாங்க. நிஜமாவே கவர்மெண்ட்டுடைய அத்தாரிட்டிஸ் என்னென்ன ஃபார்ம் வச்சிருப்பாங்க, அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணி நிறைய டீடைல்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆதார் கார்டு நம்பர் சொல்லுங்க, ஐடென்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் சொல்லுங்க, பேங்க் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாமே இது நீங்க தானா, நீங்க ஒரு சரியான ஒரு ஆளா, நீங்க ஃபேக்கா எதுவும் இல்லையே, நிஜமாவே உங்க மேல தப்பு இல்லையா அப்படின்னு சரி பார்க்கறதுக்காக தான் இந்த டீடைல்ஸ்லாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப வச்சு உங்களுடைய டீடைல்ஸை உங்ககிட்ட இருந்தே வாங்கிடுவாங்க. நிஜமாவே நீங்க சட்ட விரோதத்தின்படி எந்த செயலும் செய்யல அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷன்லாம் பார்ப்போம், எங்களுக்கு இந்த அமௌண்ட்டை சென்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா இந்த அமௌண்ட்டு ரீபே பண்ணிடுவோம், ரீஃபண்ட் ஆயிடும், அதுக்கு நாங்க கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஆஃபீஸர் நம்ம கிட்ட வந்து பேசும்போது எந்த விதத்துலையுமே ஒரு பாயிண்ட் கூட நமக்கு சந்தேகம் வராது அவங்க மேல. அதனால நம்மளும் நம்மளுடைய அமௌண்ட்டை அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். அமௌண்ட் சென்ட் பண்ணி முடிச்சதுமே அங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நமக்கும் அந்த ஸ்கேமருக்கும் எந்த விதமான தொடர்புமே இருக்காது. அவங்க காலை கனெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் உண்டான கனெக்ஷன்ஸ் எல்லாமே கட் ஆயிடும். அவங்க யாரோ நீங்க யாரோ அப்படின்ற லெவலுக்கு ஆயிடும். உங்களால அவங்க மேல கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் கூட ப்ரூஃப் இல்லாம அழிச்சிருவாங்க. சைபர் ஸ்கேம் கேசஸ்ல நிறைய ரிப்போர்ட் இருக்குங்க. ரீசெண்டா பெங்களூர்ல இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல படிக்கக்கூடிய ஒரு PhD ஸ்டூடெண்ட் அவங்களுடைய அமௌண்ட் 1,34,650 ரூபாய் இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, மும்பையில் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஒரு விமன் அவங்களுடைய அமௌண்ட் 1.97 லட்சம் ரூபாயை இழந்திருக்காங்க. அதோட மட்டும் இல்லை, டெல்லியில் ஒரு டாக்டர் 4.47 கோடி ரூபாய் இந்த சைபர் ஸ்கேம் மூலமா இழந்திருக்காரு. இதோட மட்டும் நின்றுடல,
போன மாசம் ஜூன் 23ஆம் தேதி ஜீரோதியாவினுடைய ஃபவுண்டர் இந்த ஸ்கேமை பத்தின ஒரு விஷயத்தை ஹைலைட்டும் பண்ணிருக்காரு அவருடைய சோஷியல் மீடியால. இந்த கொரியர் ஸ்கேம் எப்படி நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கொரியர் ஸ்கேம்ல இருந்து நம்மள எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னா ஒரு 5 விஷயம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஸ்கேம்ல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, கொரியர் சர்வீஸ்ல இருந்தோ இல்ல லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சில இருந்தோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு காலோ ஒரு மெசேஜோ வருது அப்படின்னா பயப்படாதீங்க. பயம் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பணத்தை இழக்கிறதுக்கோ இல்ல நம்மளுடைய பொறுமையை இழக்கிறதுக்கோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. பயப்படாம என்ன ஏது அப்படிங்கறத அலசி ஆராயுங்க. பாயிண்ட் நம்பர் 2, சந்தேகப்படுற மாதிரியான ஏதாவது ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு வருது, கால்லயோ மெசேஜ்லயோ, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பயப்படாம இருக்கணும். ரெண்டாவதான விஷயம், அவங்க என்ன சொல்றாங்கன்ற விஷயத்த இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணணும். என்னதான் சொல்றீங்க அப்படிங்கறத பொறுமையா கவனிக்கணும். கவனிக்கிறதோட மட்டும் விட்டுடாம அஃபிஷியலா என்ன விஷயமோ அந்த சோர்ஸ்ல போய் நம்ம வெரிஃபை பண்ணிடணும். அதோட அவங்க சொல்லக்கூடிய அந்த கொரியர் கம்பெனிக்கு டைரக்டாவே நம்ம கான்டாக்ட் பண்ணி என்ன ஏது அப்படிங்கிற டீடைல்ஸை தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 3, ஃபோன்லேயோ இல்லை உங்களுக்கு தெரியாத வெப்சைட்ஸ்லேயோ உங்களை பற்றின பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை டேட்டாஸை நீங்கள் ஷேர் பண்ணவே கூடாது. ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸு இல்லை வேறு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியாத வெப்சைட்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய டேட்டாஸை அவங்க திருடிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்கள் பணத்தையும் அவங்க திருடுவாங்க. இந்த மோசடி பண்ணுறவங்க எப்போதுமே ரொம்ப அவசரமாக உங்களை பதட்டப்பட வைப்பாங்க, பேனிக் ஆக வைப்பாங்க. பொறுமையாக உங்களை நிதானமாக யோசிக்கிறதுக்கே டைம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து அப்படிங்கும் போது நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அவங்க சொல்ற வழிக்கு நம்ம அறியாமலே நம்ம போயிடுவோம். அந்த டைம்ல நீங்க உங்களுக்கான டைம் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்றது சரியா இல்ல என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து கவனிக்கணும். இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்பகத்தன்மையான ஒரு ஆள் இருப்பாங்களே அவங்க கூட போய் ஷேர் பண்ணி இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு நான் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்றத நீங்க ஷேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவங்க அதை கேட்கறாங்க இதை கேட்கறாங்கன்னு உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸையோ இல்ல கேஷ் டிரான்சாக்ஷனோ பண்ணிடக்கூடாது. திடீர்னு உங்களுக்கு ஒரு கால் வருது, யுவராணி நீங்க யாருக்கோ ஒரு ஆளுக்கு ஒரு இல்லீகலான ஒரு ஐட்டமை நீங்க டெலிவர் பண்றீங்க, போதை பொருளை நீங்க பண்றீங்க, உங்க மேல சிவியரான ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு நம்மளை மிரட்டும் போது நம்மள அறியாமலே பயப்படுவோம்ல. பயத்துல அவங்க சொல்றதுக்கு எல்லாமே அடிபணிஞ்சு போகாம பொறுமையா இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் சரியா தவறா அப்படிங்கறத அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதை விட்டுடணும். இந்த 5 பாயிண்ட் மட்டுமே உங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் இந்த கொரியர் ஸ்கேம்ல இருந்து பாதுகாக்கப்படலாம். கொரியர் ஸ்கேமோ இல்ல ஆன்லைன் ஸ்கேமோ எதா இருந்தாலும் விழிப்புணர்வோட இருந்தா மட்டும்தான் உங்களுடைய பணத்தை பாதுகாக்க முடியும். இப்பதான் யுவராணி இந்த வீடியோவை பாக்குறேன், இனிமேல் இந்த சைபர் ஸ்கேம் நடக்காம என்னால பாதுகாத்துக்க முடியும். கொரியர் ஸ்கேமோ இல்ல எனி ஃபார்ம் ஆஃப் சைபர் ஃப்ராட் உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னா உள்ளூர் சட்ட அமலாக்க அதிகாரிகள் கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்றத ரொம்ப கிளியரா அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சைபர் கிரைமுக்கு கால் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். 155260 இதுதான் அதுக்கான நம்பர். ஆர் எல்ஸ் நீங்க ஆன்லைன்ல கூட உங்களோட கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். cybercrime.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கு நடந்த விஷயங்களை நீங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற தெளிவா சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிருங்க. திருடுறவன் திருடிக்கிட்டே தான் இருப்பான், ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரிதான் சைபர் ஸ்கேம் பண்றவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனா அதுல இருந்து நம்மள எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கறது நமக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னா வேலைக்கு போகணும் ஆர் எல்ஸ் பிசினஸ் பண்ணணும். பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன பிசினஸ் பண்ணா நமக்கு லாபம் அதிகமா இருக்கும் அப்படின்ற பல விஷயங்கள் நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்ல உங்களுக்காக இருக்கு. இப்பவே நம்ம ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.